சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கம் மற்றும் நிவேதிதா மகளிர் மேம்பாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து திருவான்மியூரில் மாபெரும் கோலப்போட்டிகள் நடத்தின. இதில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். அழகு, மங்களம், தெய்வ வழிபாடு, ஆன்மாக்களுக்கு உணவளிக்கும் சடங்கு என்று தமிழர்களின் பாரம்பரியத்தோடு இணைந்தது கோலம். ஆரம்பத்தில் அரிசி மாவில் உருவான கோலங்கள் கலர்பொடியாக நவீனத்திற்கு ஏற்ப நடைமாறினாலும் கோலமிடும் கலைநயம் என்பது என்றுமே தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றுவதாகவே இருக்கிறது. எனவே தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைகளை பாரம்பரியத்தோடு தொடங்கும் வகையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கம் மற்றும் நிவேதிதா மகளிர் மேம்பாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து முதல் புள்ளியாக கோலப் போட்டிகளை திருவான்மியூரில் நடத்தி தங்களது பண்டிகை கொண்டாட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 6ல் இருந்து 60 வயது வரையிலான குழந்தைகள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். ஒரு கோலத்துக்கு 2 பேர் அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 96 பேர் இங்கே இருக்காங்க. எல்லாரும் அவ்வளவு ஆர்வத்தோடு இன்னமும் இந்த கோலத்தை ஒரு பாரம்பரியமான ஒரு நம்மளுடைய தமிழர் பழக்கத்தை இன்னமும் அவங்க கடைபிடிச்சு ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க. நான் ரெகுலராக அந்த கோல போட்டியை நான் பார்க்குறேன். இது ஒரு 11 வருஷமாக நடக்குது. எல்லா வருஷமும் நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் இன்னும் மோர் தென் நிறைய பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 45 பேர்கிட்ட கோலம் பண்ணுறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான அந்த பொங்கல் விழாவுக்கு நடத்துறது. இந்த கோலம் போடுறதுல எல்லாருமே நல்ல சிறப்பாக போட்டுட்ருக்காங்க. முன்னாடியெல்லாம் நம்ம சாதாரணமாக நாங்கள் வளைவு கோலம், இந்த நெல்லிக்கோலம், இந்த கோலம்லாம் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா 3D டைப்பில் போட்டிருக்காங்க. கோலம் பாரம்பரிய நடைமுறை என்றாலும் அதிலும் நவீனத்தை புகுத்தி, அதாவது 3D வண்ண கோலங்களுடன் நடைப்பயில் என்ற கருத்தை மையமாக வைத்தும் அனைவரும் தங்களது படைப்பாற்றலை கோலப்புள்ளிகள் வழியாக வெளிப்படுத்தி இருந்தனர். இங்க 3D கோலம் நான் ஒரு கோயிலில் கோபுரமாக பார்த்தேன். அதில் அதே மெஷர்மெண்ட் அளவு எடுத்து நான் 6க்கு 6 வச்சு 3 பாயிண்ட் வச்சு டபுள் கலராக போட்டிருக்கேன். இந்த கோலம் இது 3D கோலம் கலந்துக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ எங்கள் க்ரியேட்டிவிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் நிறைய போட்டிகள் நடக்குது, அதுலேயும் கலந்து போனாங்க. நான் இந்த வருஷம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். கோலம் போடுறதுல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால கலந்துக்கிட்டேன். இது கலந்துக்கிறதால மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. எல்லா போட்டி மனப்பான்மை இல்லாமல் நமக்கு தெரிஞ்சதை நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இதில் காட்டுற மாதிரி இருக்குது. இப்போ என்னோடய கோலத்தில் பார்த்தீங்கன்னா நடைப்பழகுன்னு சொல்லியிருக்கேன். ஹெல்த் கான்ஷியஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அது முக்கியமாக தெரியணுன்றதுக்காக நான் இந்த கான்செப்ட் வரைஞ்சிருக்கேன். 1998 தொடங்கப்பட்ட நிவேதிதா பெண்கள் மேம்பாடு மற்றும் நலச்சங்கம் இதுவரை பல்வேறு போட்டிகளை நடத்தி இருந்தாலும் கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கத்துடன் இணைந்து கோலப் போட்டிகளை நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக அதன் தலைவி நிவேதிதா கூறினார். நாங்கள் 1998 இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தோம். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, ஹெல்த் கேம்ப்ஸு, ஸ்கில் ட்ரைனிங்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்கு. எல்லா வருஷம் கொரோனாக்கு முன்னாடி எல்லா வருஷம் பொங்கலுக்கு 101 பொங்கல் வைப்போம். நாங்கள் மருதீஸ்வர் கோவில் முன்னாடி கிரவுண்டில் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு கல்ச்சரல் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. தெப்பக்குளத்தை சுற்றி கோலம் போடுவோம். அதெல்லாம் அப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் சிம்பிளாக வாக்கேஸ் அசோசியேஷன் கூட சேர்ந்து எங்களால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க சப்போர்ட்டோடு நாங்கள் இங்கே சின்னதாக சிம்பிளாக பண்ணுறோம். மக்களிடம் தமிழர் பாரம்பரியத்தையும் சமத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களை தொடங்கியுள்ள கிழக்கு கடற்கரை சாலை நடப்போர் சங்கத்தின் செயல் பாராட்டிற்கு உரியது. ராஜ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வஜ்ரவேலுடன் லாரன்ஸ்.